பேபிஸ்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நம்ம மட்டும் எவ்வளோ நாள் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம், பேபிஸ்க்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. குக்கர் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி அதில் 2 ஏலக்காய் 1 பீஸ் பட்டை இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு தக்காளி இது ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. 1 பிஞ்ச் மஞ்சள்தூள், 1 பிஞ்ச் மிளகாத்தூள் இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் பேபிஸ்க்கு நீங்கள் மிளகாத்தூள் இன்ட்ரடியூஸ் பண்ணனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு நீங்கள் 1 இயருக்கு மேலே இருந்தால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா இதுவும் ஆட் பண்ணி கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஒரு 5 மினிட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கு பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு விசில் போட்டுருங்க. ஒரு 3 to 4 விசில்ஸ் போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும், சிக்கனும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த பிரியாணி கூட நீங்கள் வீட்டில் பண்ண தயிரும் வச்சு கொடுத்தீங்கன்னா பேபிஸ் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பேபிஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும்.